அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறை நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கிறோம். அதே போல உங்களுக்கு புரியுற மாதிரி சில பிக்சர்ஸையும் சில படங்களையும் வரைஞ்சு இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம தெளிவுபடுத்திட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 35 to 40 வயது வரைக்கும் அவர்களுக்கு என்னென்னலாம் அற்புதங்கள் நடந்துச்சு, அவர்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் மறக்க முடியாத சம்பவங்களா இருந்துச்சு அப்படிங்கிறத இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க போறோம். போன டைம் எந்த வயசுல இருந்து எதுவரை பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? 25 to 35 சரிங்களா? அதுக்கப்புறம் 35 to 40 வயது சரிங்களா? ஓகே ஹைர். ஃபர்ஸ்ட் என்ன வரைஞ்சிருக்கோம்? மரம் வரைஞ்சிருக்கோமா? இதுல என்ன எழுதியிருக்கோம்? 37 வயதில் தனிமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதாவது இந்த மரம்னா என்ன குறிக்குது அப்படின்னா, ஒரு மரம் எப்படி தனியா இருக்குமோ அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா 37 வயதுல இருந்து ஒரு 3 வருஷம், ரசூலுல்லாஹ்க்கு 40 வயதுல தானே பட்டம் கிடைச்சிச்சு. என்ன பட்டம் கிடைச்சிச்சு? நபித்துவ பட்டம் கிடைச்சிச்சு இல்லையா? அப்ப 40 வயதுக்கு ஒரு 3 வயசு கம்மியா 37 வயசுல ரசூலுல்லாஹ் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா தனிமையை விரும்ப ஆரம்பிச்சாங்க. ஏன் தனிமையை விரும்ப ஆரம்பிச்சாங்க? யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது நம்ம தனிமையில இருந்தா தானே நிறைய யோசனைகள் சிந்தனைகள் வரும். என்ன சிந்தனை செஞ்சாங்க, என்ன யோசிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, ஏன் இந்த மக்கள் சிலைகளை வணங்குறாங்க? அந்த மக்கவாசிகள்லாம் சிலைகள் தானே வணங்குனாங்க. அதுலயும் 364 நாளுக்கும் 364 சிலைகளை என்ன செஞ்சிருப்பாங்களா வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சிலை. அதுல எப்படின்னா வியாபாரத்துக்கு ஒரு சிலை, வியாபாரத்துல நல்ல பரக்கத்தாகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு சிலை, உடம்பு சரியில்லை அப்படின்னா அதுக்கு ஒரு சிலையை வச்சு வணங்குவாங்களாம். இல்ல வீட்டுல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதுக்கு ஒரு சிலையை வச்சு வணங்குவாங்களாம். இப்படி நம்ம இப்பயுமே நம்ம பாக்குறோம் இல்லையா? அதாவது ரொம்ப நிறைய பணம் கொட்டணும் அப்படின்னா அது பேர் என்ன? லட்சுமியா? சரி ஓகே ஹைர். ஆமா இல்ல சொல்லுவாங்க இல்லையா, இப்ப மாற்று மதத்தார்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி. அது போலத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி என்ன செய்யறாங்க? சிலைகளை வச்சு வணங்குறாங்க. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு சிலைகள். ஓகேங்களா? அப்ப ரசூலுல்லாஹ் இப்படிதான் சிந்தனை செய்யறாங்களா? எப்படி சிந்தனை செய்யறாங்க? ஏன் இந்த மக்கள் சிலைகளை வணங்க ஆரம்பிக்கிறாங்க? அப்ப இந்த சிலைகளுக்கு கேட்காது, பார்க்காது. அந்த சிலைகள் உணவு கொடுத்தா சாப்பிடுமா? சாப்பிடாது. அந்த சிலைகளை உடைச்சாலும் என்ன செய்யாது? தடுக்காது. ஏன் என்ன உடைக்கிற, எனக்கு வலிக்குதுன்னு சொல்லுமா? கற்களும் மரங்கள் எதுவுமே பேசாது தானே. அப்ப அந்த ரசூலுல்லாஹ் அதைத்தான் யோசனை செய்யறாங்க. அப்ப இந்த உலகத்தை படைச்சது யாரா இருக்கலாம்? இந்த வானத்தை படைச்ச இல்ல ரசூலுல்லாஹ் யோசிக்கிறத நான் சொல்றேன். இந்த தனிமையில 3 வருஷம் இதைத்தான் யோசிக்கிறாங்க. இந்த உலகத்தை படைச்சது யாரா இருக்கலாம்? இந்த மக்களை நேர்வழி காட்டுறது யாரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க? தனிமையில இருந்து சிந்தனை செய்யறாங்க. எத்தனை வருஷமா சிந்தனை செய்யறாங்க? அதுல கரெக்டா ரமலான் மாதத்துக்கு போயிருவாங்களாம். எதனால இந்த பழக்கம் ரமலான் மாதத்துல போகணுங்கிற பழக்கம் எதனால வந்துச்சு அப்படின்னா, அவங்களுடைய பாட்டனார் இருக்கிறாருல அப்துல் முத்தலீப், அப்படிதானே? அந்த பாட்டனார் என்ன செய்வாராம், இப்படிதான் இந்த ஒரு ரமலானுடைய மாதம் வந்துருச்சு அப்படின்னா தனிமையில இருந்து நிறைய மக்களுக்கு உணவு சமைச்சு கொடுத்து உணவு பரிமாற, ஏழைகளுக்கு உதவி செய்ய, இப்படி தனிமையில ஒரு இது மாதிரி உட்கார்ந்து சிந்தனை செஞ்சு கொண்டே இருப்பாங்களாம். அந்த பழக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 37வது வயதுல ஆரம்பமாகுது. சிந்தனை செய்யறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த 37 to 40 வயதுக்குள்ள சில முன்னறிவிப்புகள் தெரிய வருது. என்ன முன்னறிவிப்பு? நபித்துவத்தின் முன் அறிவிப்பு. அதுல ஃபர்ஸ்ட் ஒண்ணு வரைஞ்சிருக்கோம்ல, இது என்னது? கல் சலாம் சொல்லுதல். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அல்லாஹ்வுடைய தூதர் சின்ன வயசுல ஷாம் நாட்டுக்கு வியாபாரத்துக்கு போவாங்கல்ல, அப்ப துறவி பஹீரா சொல்லுவாங்கல்ல, கல்லும் மரமும் இந்த சிறுவனுக்கு சலாம் சொன்னதை நான் பார்த்தேன்னு சொல்லுவாங்கல்ல. அதே போலத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் அந்த நபித்துவ பட்டம் கொடுக்கறதுக்கு நெருங்கக்கூடிய சில வருஷத்துல அந்த 3 வருடத்தின் இடைப்பட்ட காலத்துல கற்கள் சலாம் சொல்வதை ரசூலுல்லாஹ் உணர்ந்தாங்க. ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்களும் மரங்களும் சலாம் சொன்னது தெரியாது. ஆனா 37 வயசுக்கு மேல தெரிய வருது. கல்லு சலாம் சொல்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்றாங்க. 2வது அடையாளம் என்ன அப்படின்னா கனவு. இந்த கனவு எப்படிப்பட்ட கனவுனா, நாமெல்லாம் கனவு கண்டோம் நினைச்சுக்கோவேன். இப்ப இரவுல எங்கேயோ இங்க இருந்து ஒரு அமெரிக்கா போற மாதிரி கனவு வரும்னு நினைச்சுக்கோ. அப்படிலாம் வரும் கனவுல. எதுவுமே இது பண்ண முடியாதுல்ல. அப்படி கனவு வந்தா காலையில அமெரிக்கா போயிருவோமா? போக மாட்டோம்ல.
கனவு கனவோடு கலைஞ்சிரும், அவ்வளவுதானே. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல நபிமார்களுடைய கனவு எப்படி இருக்கும் அப்படின்னா, இரவுல கனவு கண்டாங்க அப்படின்னா பகல்ல அது நடக்கிறது போலயே இருக்குமா. ஓ, இரவுல நம்ம இந்த கனவுல பார்த்தோமே, பகல்ல பாத்தீங்கன்னா இன்னார சந்திச்சது போல அந்த கனவெல்லாம் இரவுல கண்டிருப்பாங்க. காலையில அதே மனிதர் முன்னாடி வந்து நிற்பார், அதே நிகழ்வுகள் நடக்கும். அத போலத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவு கண்டா அதிகாலையில் வெளிச்சம், இந்த சூரியன் போட்டிருக்கும் இல்லையா, இது உங்களுக்கு என்ன ஞாபகப்படுத்தணும் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுல கனவு கண்டது பகலில அதிகாலை வெளிச்சம் போல ரொம்ப பிரகாசமா அந்த கனவு வந்து நிஜமாக மாற ஆரம்பிக்குது. புரியுதுங்களா? அப்ப இதெல்லாம் நுபுவத்துடைய அடையாளமாக அல்லாஹு தாலா ஏற்பாடு செய்யறான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புரிய வருது, கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது. தனிமையை உணர்றாங்க, அல்லாஹ்வை குறித்து சிந்திக்கிறாங்க, அதுக்கு பின்னாடி இந்த மாதிரியான அடையாளங்களை உணர்றாங்க. அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனாவது வயதாகுது? 40 வயது. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரண மனிதராகவும் மனிதரில் புனிதராகவும் மாற்றப்பட்ட வயது இந்த 40வது வயது. இந்த 40வது வயதுலதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல்ல வருகை தர்றாங்க. அது தெரியும் இல்லையா, ஹிரா மலை குகை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்க தனியா தவம் இருப்பாங்களா, எங்க தனியா உட்கார்ந்து சிந்திப்பாங்க? ஹிரா மலை குகையில. நீங்க இன்ஷா அல்லாஹ் மக்காவுக்கு நம்ம போனோம்னு நினைச்சுக்கோங்களேன், அந்த ஹிரா மலை குகைக்கு வந்து அந்த கைடெல்லாம் கூட்டு போவாங்களாம். நாம நினைக்கலாம் மலைனா சும்மா கொஞ்சம் தானே ஏறுறது, 5 கிலோமீட்டர் அளவுக்கு மலை, அவ்வளவு தூரம் ஏறணுமா அந்த ஹிரா மலை குகைக்கு. ரசூல்லா என்ன செய்வாங்க, அந்த 37வது வயசுல தண்ணியும் மாவையும் எடுத்துட்டு மேல போயிருவாங்களாம். அவ்வளவு தூரத்துக்கு தண்ணியும் மாவு இருக்குல்ல, கோதுமை மாவு, இதெல்லாம் சும்மா தண்ணி ஊத்தி குழப்பி அதை வந்து கொஞ்சம் ரொட்டி மாதிரி இது பண்ணி என்ன செஞ்சுக்கிருவாங்க, சாப்பிட்டுக்குருவாங்க. அந்த நேரம் அது அவங்களுடைய உணவா இருந்திருக்கு. அந்த தனிமை விரும்பினதின் காரணமா நாட்கள் ஆக ஆக என்ன ஆகுது அப்படின்னா, 40வது வயதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிராமலை குகையில தனிமையில உட்கார்ந்து இருக்கும் பொழுது அந்த ஹிராமலை குகையில ஒருவர் வருகை தருகிறார். அவர் பேர் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஃபர்ஸ்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நேரா பாக்குறாங்க. ஜிப்ரீல் மனிதரா மலக்கா ஜின்னா? மலக்கு. ஞாபகம் புரியுதுங்களா? மலக்குமார்கள். அதுலயும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தனித்துவ அந்தஸ்து என்ன? மலக்குமார்களின் தலைவர். இவர் தான் ஹெட். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் ஹெட். இவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா, வகி கொண்டு வருவதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வேலை. நபிமார்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வகினா புரியுது இல்லையா, அதாவது அல்லாஹ்வுக்கும் அந்த தூதருக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன். அல்லாஹ் ஒரு விஷயத்த சொல்லி விடுவான், அதை கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்வாங்க, அந்த தூதர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல நபிமார்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அதுதான் அவங்களுடைய வேலையா இருக்குது. அதே போல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்னொரு வேலையை அல்லாஹ் தஆலா முன்ன கொடுத்தான். என்னன்னா, ஆது சமூது கூட்டம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அந்த சமூது கூட்டம், ஆது சமூது கூட்டத்தை அழிப்பதற்கு ஒரு பெரும் வேதனை, ஒரு திடீர் வேதனை அல்லாஹ் கொடுக்கணும் அப்படின்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தான் அனுப்புவானா. அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, தன்னுடைய இறக்கையால அப்படியே ஒரு பூமியவே புரட்டி போட்டிருக்காங்க. அவ்வளவு இறக்கை. அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாதாரணமா நம்ம மலக்குனா ரெக்கை உண்டு நம்ம படிச்சிருக்கோம். சும்மா பறவைக்கு உள்ள ரெக்கை எல்லாம் ரெக்கை மாதிரிலாம் இருக்காது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எத்தனை இறக்கை இருக்கும்? 600 இறக்கைகள் இருக்கும். சுப்ஹானல்லாஹ். ஒரு இறக்கையை மட்டும் விரிச்சாங்க அப்படின்னா நம்ம கற்பனை செய்ய முடியாது. இன்ஷா அல்லாஹ் நம்ம மறுமையில கண்டிப்பா சொர்க்கத்துல இவங்களெல்லாம் சந்திக்கத்தான் போறோம் இன்ஷா அல்லாஹ். அவங்க என்ன செய்வாங்க, ஒரு இறக்கை எடுத்து இப்படி விரிச்சாங்க அப்படின்னா, நம்ம இப்ப நிக்கிறோம், வலது அதாவது கிழக்கு மாகாணம் ஃபுல்லா மறைஞ்சு போயிருமா. கிழக்கு சைடு எதுவுமே நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அவ்வளவு ரெக்கையுடைய இது இருக்கும். அந்த ரெக்கையில தங்கத்தால், முத்துக்களால், வைரங்களால் அப்படியே அந்த ரெக்கை அவ்வளவு அல்லாஹ் தஆலா அழகுபடுத்தி இருப்பானா அவங்களுடைய இறக்கைய. அதே போல அவங்களுடைய உயரம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்ததுக்கு இது ஒரு காரணம். என்னன்னா, அவங்களுடைய உயரம் வானத்திற்கும் பூமிக்கும் அளவு. வானத்துல அளவுக்கு அவங்களுடைய தலை இருக்கும், பூமியில என்ன செய்யும், அவங்களுடைய கால். எவ்வளவு உயரமா இருந்திருப்பாங்க, சுப்ஹானல்லாஹ். அப்ப இப்படியான ஒரு தோற்றம் கொண்ட ஒரு மலக்கு அந்த ஹிராமலை குகையில வந்தாங்கன்னா, ஒரு தனிமையில ஒரு ரசூல்லா உட்கார்ந்து இருக்காங்க. இப்படி ஒரு தோற்றத்தை ஃபர்ஸ்டா பார்த்தா பயப்படுவாங்க, பயப்பட மாட்டாங்களா? பயப்பட்டாங்க. பயப்பட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யன்னு தெரியல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஃபர்ஸ்ட் நீங்கள் ஓதுவீராக, என்ன சொல்றாங்க, நீங்கள் ஓதுவீராக. அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு தனித்துவமான ஒரு விஷயம் என்னன்னா, ரசூலுல்லாவுக்கு எழுத படிக்க தெரியாதாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுத படிக்க தெரியாது. உம்மி நபி. அவங்களுடைய பேர் என்ன?
உம்மி நபி. ஏன் ரசூல்லாவுக்கு மட்டும், ஏன் அல்லாஹு தாலா அந்த அரபு தேசத்துல எத்தனையோ மக்கள் கவி பாடக்கூடியவர்கள், எழுத்துல பயங்கரமா மேம்பட்டவங்க, படிப்புல மேம்பட்டவங்களா இருந்தாங்க. அல்லாஹு தாலா ஏன் ரசூல்லாவை படிக்க தெரியாத ஒரு நபியை அனுப்புனா? ஒரு கேள்வி வருது இல்ல. இவ்வளவு சிறப்பான ஒரு மனிதரை ஏன் படிக்க தெரியாத ஒரு நபியை அனுப்புனா அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஒரு அழகான ஒரு 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 பதில் இருக்குது. என்னன்னா, அந்த காலத்துல கவிதைகள் அதிகமா எழுதுவாங்க. நான் இப்ப சொன்னேன்ல, ரசூல்லாவுக்கு கொடுக்கப்பட்ட வகியும் இவர் எழுதினாரு அப்படின்ட்டு யாரும் சொல்லிடக்கூடாது. அதுக்காக அல்லாஹு தாலா எழுதவும் படிக்கவும் கற்றுக் கொடுக்காமலே என்ன செஞ்சிருக்கான்? அல்லாஹுடைய தூதரை நபியா ஆக்கியிருக்கான். ஒருவேளை அவர் எழுத படிக்க தெரிந்திருந்தா அந்த காஃபிர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க? இவர் கையால எழுதி இது குரான்ட்டு இவர் கொடுக்குறாரு சொல்லியிருப்பாங்களா இல்லையா? அப்ப அல்லாஹு தாலா அழகான ஏற்பாடா எழுத படிக்க தெரியாதாரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆக்கி கொடுத்திருக்கான். அப்ப ஜிப்ரீல் என்ன சொல்றாரு? ஓதுவீராக. அப்படின்னா என்ன ஓத தெரியும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு? எனக்கு என்ன தெரியுலா அதிரி, நான் அறியவில்லையே, எனக்கு தெரியாதே அப்படின்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதபதைக்கிறாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லுவாங்க, அப்படி என்ன என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவங்கள முஆனக்கா செய்யறாங்க, கட்டி தழுவி கொள்கிறார்கள், இறுக கட்டி தழுகிறாங்க. இப்ப கட்டி கொண்ட உடனே மறுபடியும் விட்டுட்டு இப்ப ஓதுங்க, நீங்க ஓதுவீராக அப்படின்னு சொல்றாங்க. முடியல, அவங்களால எல்லாம் அதிரி, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி 3 முறை அப்படி செய்யும் பொழுதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இல்ஹாம் உதிக்க செய்கிறான். ஓதுவதற்கான முயற்சிகளை அவங்க செய்யும் பொழுதுதான் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி கொடுக்குறாங்க. இப்படி ஓதுங்க, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். என்ன அர்த்தம்? இக்ரா, நீ படி, நீ ஓதுவீராக. எப்படி ஓதணும்? பிஸ்மி ரப்பிக்கல் லதீ, உன்னை படைத்தானே அப்படியான இறைவனுடைய பெயரை கொண்டு நீர் ஓதுவீராக அப்படின்ட்டு அல்லாஹுடைய தூதருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் 5 வசனத்தை ஓதி காமிக்கிறாங்க. ஓதி காமிக்கும் பொழுதுதான் ஆஹா, இது ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் நடக்குது போல அல்லாஹுடைய தூதர் அப்பதான் உணர்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தோற்றத்தை பார்த்து பயந்து, அங்க இருக்கக்கூடிய சூழல்கள்லாம் பார்த்து பயந்து, இந்த 5 வசனம் தான் முதல் முறையா இறக்கப்படுது. இறக்கப்பட்ட உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறைஞ்சிடுறாங்க, அவங்க போயிடுறாங்க, அவங்களுடைய வேலை முடிஞ்சிருது. ஹிராமலை குகையில இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலை தெறிக்க ஓடி வர்றாங்களாம். எங்க ஓடி வர்றாங்க? ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல ஓடி வந்து, ஹதிஜா எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, அப்படியே வேர்க்குது, அவங்களுக்கு உடலெல்லாம் நடுங்குது. என்ன தனிமையில இருக்கும்போது ஏதாவது ஒண்ணு இப்படி ஒரு பெரிய உருவம் தான் நமக்கு என்ன ஆகும்? உடலெல்லாம் நடுங்குது, பயப்படுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பயப்பட்ட உடனே ஹதிஜாமா என்னை போர்த்துங்கள், என்னை போர்த்து, பயத்துல பயங்கரமா குளிருது அவங்களுக்கு. என்னை போர்த்துங்கள், என்னை போர்த்துங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹதிஜா, ஏன் நீங்க எதுக்காக பயப்படுறீங்க? அமைதியா இருங்க, அமைதியா இருங்க, அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள போர்த்தி ஆஸ்வாசப்படுத்துறாங்க. நீங்க பயப்படாதீங்க, நீங்க கெட்ட மனிதர் கிடையாது, நல்லவர் தான், நீங்க எத்தனை பேருக்கு உதவி செய்றீங்க, ஏழைகளுக்கு உதவி செய்றீங்க இல்லையா, உங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நல் விஷயங்களை சொல்லி சொல்லி அவங்களை அப்படியே ஆஸ்வாசப்படுத்துறாங்க. ஆஸ்வாசப்படுத்திட்டு இன்ஷா அல்லாஹ் யார் இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட்டிட்டு போறாங்க, அதுக்கப்புறம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்ப வருகை தர்றாங்க என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். இன்னைக்கு பார்த்த விஷயத்த மறுபடியும் ஒரு காட்ட ரீகால் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். அந்த புகைப்படங்களை பார்த்து ஃபர்ஸ்ட் 37 வயதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமையை உணர்றாங்க, தனிமையில இருக்கிறாங்க, அல்லாஹ்வை குறித்து சிந்திக்கிறாங்க, அந்த மக்களுடைய கெட்ட வழிகளை குறித்து சிந்தித்து ஏன் இந்த மக்கள் இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கறத சிந்திக்கிறாங்க. அப்ப சிந்திச்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னறிவிப்பு அல்லாஹு தஆலா சில விஷயங்களை ஏற்பாடு செய்யறான். கல்லு சலாம் சொல்லுது, கனவு காண்றாங்க, அந்த கனவு அதிகாலையில நிஜமாகுது. அது மட்டும் இல்லாம 40 வயசு ஆன உடனே அந்த ஹிராமலை குகையில எப்பொழுதும் போல ரமலானுடைய மாதத்துல தனிமையில இருக்கும் பொழுதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வானத்திலிருந்து வருகை தருகிறாங்க. வருகை தந்த உடனே அவர்களுடைய உருவத்தையும் அங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் பார்த்து அல்லாஹுடைய தூதர் பயப்படுறாங்க. பயப்பட்ட உடனே இந்த ஹிராமலை குகையில இருந்து அல்லாஹுடைய தூதர் ஓடுறாங்க, ஹதிஜா மாட்ட போறாங்க. ஹதிஜாமா ரொம்ப அமைதிப்படுத்துறாங்க. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள்ல அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். புரிஞ்சுச்சா? ஓகே, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.